385வது சென்னை தினம். தர்மமிகு சென்னையே நம் சமத்துவபுரம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிகழ்ச்சியை தமிழக அரசு நடத்தியது. கலைஞர் கருணாநிதியின் 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழா குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். பிரசித்தி பெற்ற டாபர் நிறுவனத்தின் தொழிற்சாலை தென்னிந்தியாவில் முதல் முறையாக திண்டுக்கல்லில் அமைகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்து. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் என்று தகவல் பரவி வரும் நிலையில் இந்த மாற்றம் குறித்து எனக்கு எந்த தகவலும் வரவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. ராஜேஷ், கோபி, குமரன் ஆகிய 3 பேரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை. ஹரிஹரனுக்கு ராஜேஷ் வெடிகுண்டுகளை சப்ளை செய்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை. திரைப்படங்களில் நடிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அனுமதி கேட்டுள்ள இணையமைச்சர் சுரேஷ் கோபி. திரைப்படத்தில் நடிப்பதற்காக அமைச்சர் பதவியை இழந்தாலும் கவலை இல்லை என திட்டவட்டம். முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 120 மாணவர்கள் மாதந்தோறும் தலா 25,000 ரூபாய் உதவித்தொகையாக பெறுவார்கள். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.